இனி ஒரு வாரத்துக்கு சைட் டிஷ் கவலை இல்லைங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக எப்படி செஞ்சு வைங்க. அதுக்கு வானல்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு செவந்ததும் இதோட 10 பூண்டு பல்ல இடித்து சேர்த்துக்கங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு இதோட 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். இது மாதிரி வதங்கி வந்த பிறகு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா மசாலாவோட ஒரு முறை கலந்துட்டு இதில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளியை 1 கப் அளவுக்கு தண்ணீரில் கரைச்சி ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா 1 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கலந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்துக்கங்க. பத்தாட்டி இந்த டைமில் சேர்த்து கலந்து மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். பச்சை வாசனை போய் நல்லா கமான்னு காரசாரமான ஈஸியான சைடிஷ் ரெடி ஆகிடுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஆப்பம் எல்லாத்துக்கும் அருமையான சுவையில் கொஞ்சம் வித்தியாசமாக இப்படி செய்து வைங்க.